சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. அரசு தரப்புல யாரு இது உள்நோக்கத்தோடு பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. உங்களை மாதிரி மீடியாவை வர சொல்லுங்க, நாங்க காமிக்கிறோம். தொடர்ந்து கூலிப்படை மாதிரி தான் வேலை செய்யறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வந்தா கூட அவங்கள போட்டோ எடுத்து அவர்களை மிரட்டக்கூடிய அந்த வேலையை செஞ்சு திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் போராட்டத்தை போராட்ட பந்தல் எடுத்துட்டு போல திருடிட்டு போயிட்டார். இந்த 3 நபர்களுடைய தலைமையில 13 பேர் போராட்ட பந்தல் இருக்கக்கூடிய விவசாயிகளை அடிக்கிறதுக்கு ஆட்களோட வந்துடுறாங்க. அமைச்சர் ஏவா வேலுனுடைய தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை, ஈகோன்னு சொல்லணுங்க. திமுக விவசாயிகள் மீது குற்றச்சட்டம் போடுவது இது முதல் முறையல்ல, ஏற்கனவே நடந்திருக்குது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சமீபத்துல சந்திச்ச போராட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் செய்யாறு சிப்காட் போராட்டம். அந்த போராட்டத்தோட பிரிக்க முடியாத இன்னொரு பேர் அருண். அவர் மேல போடப்பட்ட குண்டாஸ் அண்மையில ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்மளோட அவர் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல யார் அருண்? ஏன்னா நீங்க ஐடில இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. எது உங்களுக்கு உந்துதா இருந்துச்சு ஐடில இருந்து வர்றதுக்கு? மக்களை திரட்டணும், மக்களோட நிக்கணும்ன்ற எண்ணம் எப்பயிலேருந்து வரும்? அருள் அப்படிங்கிறவர் சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தை அடித்தளமாக, அதாவது சமுதாயத்துக்கு உணவு வழங்கக்கூடிய விவசாயிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர் தான். நான் அடிப்படையில் என்னோட அப்பா கூட நான் விவசாயம் செஞ்சிருக்கிறேன். நான் ஐடியில் வேலை செஞ்சாலும் தொடர்ந்து என்னுடைய விவசாய நிலத்தில் நான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறேன். 2017 அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விவசாயத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஐடி பணியை விட்டுட்டு எங்கள் கிராம மக்களை ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்தேன். அதற்கான சில வேலைகள் செய்யும்போது எனக்கு 8 வழிச்சாலைக்கு என்னுடைய நிலத்தையும் கையகப்படுத்துறதாக அரசு அறிவிக்குது. அது ஒரு பெரிய இடி மாதிரி எனக்கு அமைது. ஏன் அப்படின்னா, எதை நான் எனக்கு ஆதாரமாகவும் என்னுடைய தைரியமாகவும் நினச்சி ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு வந்தனோ அதை இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வலி அதிகமாக இருந்தது. அதனால அந்த வலியின் காரணமாக சேலத்திலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் ஒன்று திரட்டி நாங்கள் விவசாயிகள் ஒரு போராட்டமாக நிறைய போராட்டங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்தினுடைய அந்த உந்துதல் நிறைய வெளியே இருக்கக்கூடிய மக்களையும் இந்த விவசாயிகளுக்கு சாதகமாக பேச வச்சுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த வடால பிறந்தான், தேத்தரை, நெடுங்கலை, இந்த 3 கிராமங்களும் எங்களோட சேர்ந்து போராடினாங்க. அந்த மக்கள் இந்த சிப்காட் அறிவிச்சும் போது என்னோட நண்பர்கள் இந்த மாதிரி இருக்குதுங்க, வாங்க நம்ம போராடலாம்னு சொல்றாங்க. அவர்கள் சொல்றதுல நியாயம் இருக்குது. என்னோட நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அறவழியில நம்ம எப்படி போராடுறது அப்படின்னு கூட இருந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட அவர்களை நாம் சொல்லி கொடுத்து அழகா தூண்டி விட்டுன்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே தூண்டி விடுறதுங்கிறது ஒரு சேதம் விளைவிச்சு ஒரு ஒரு சமுதாயத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்லலாம். என் நண்பர்கள் நான் அவர்களோட அறவழியில போராடுறது இப்படின்னு கூட இருந்தேன். இப்போ எப்பயிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போனா செய்யாறு சிப்காட்ன்றது ஏற்கனவே ஒரு அழகு இருக்கு. இப்போ அந்த அழகை விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்துறப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவோம், என்ன சொன்னாங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு அவ்வளவு பகுதியை விட்டுட்டு திரும்ப இங்க வர்றதுக்கு என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க அந்த மக்களோட இருந்திருக்கீங்க. இந்த பிரச்சனையுடைய ஒரு ஒரு அடிப்படை என்ன, எப்படி நகர்ந்தது? அதாவது இந்த செய்யாறு சிப்காட்ல 2 ஃபேஸ் ஏற்கனவே இருக்குது. இப்போதான் 3வது ஃபேஸ். இந்த 2 ஃபேஸ்லேயே 1000 ஏக்கருக்கு மேலே பயன்படுத்தாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் இன்னும் எடுத்ததில் 1000 ஏக்கருக்கு மேலே இன்னும் பயன்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போ அங்கே பயன்பாடு இல்லாமல் இருக்குது. இங்கே நீங்கள் நிலம் எடுக்கிறது வரீங்க, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற முதல் கேள்வி வருது. இன்னொன்று, இந்த செய்யாறு சிப்காட்டுக்கு நீங்கள் 60-70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரீங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து உங்களுக்கு தேவையான, உங்கள் ஸ்கில் செட்டுக்கு தேவையான ஆட்கள் இல்லைங்கிறதுனால தான் வெளியிருந்து கூப்பிட்டு வரீங்க. இப்போ இங்கே அமைக்க போகிற கம்பெனிக்கு எங்கேருந்து கூப்பிட்டு வருவீங்க? இந்த கேள்வி வருது இல்லைங்களா? அப்போது நாங்கள் எங்களுடைய நிலம் முப்போகம் நெல் விளைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபேஸ் 1க்கு இவங்க எடுத்த நிலம்
தரிசு நிலங்கள், இல்லை விவசாயத்துக்கு பயன்படாமல் இருந்த நிலங்கள், மக்கள் தானாக முன் வந்து அந்த நிலத்தை கொடுத்தாங்க, கேட்டாங்க, கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து நல்ல நெல் விளைஞ்சிட்டு இருக்குது. ஏன் இந்த நிலத்தை எடுக்கிறீங்க? இல்ல இப்ப இதுலயுமே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதுலயுமே நிறைய இடம் தரிசு நிலம் தான் அப்படின்றாங்க. 2 விதமான பார்வை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, மக்கள் வந்து சரியா போய் பதியல அப்படின்றாங்க. அதுக்கான அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அரசு சைடுல பார்த்தோம்னா, இல்ல அங்கெல்லாம் விவசாயம் பண்றது இல்ல. அவங்க வேணும்னே வந்து ஒரு 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 உள்நோக்கத்தோட இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்றாங்க. எது உண்மை? ஏன்னா நீங்க கூட இருந்து அரசு தரப்புல யாரு இது வந்து உள்நோக்கத்தோடு பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. உங்களை மாதிரி மீடியாவை வர சொல்லுங்க. நாங்கள் காமிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ நேரத்தில் விவசாயம் பண்ணுறோன்னு காமிக்கிறோம். அவங்க சொல்லட்டும். அதாவது என்ன பிரச்சனைனா, 70-80 ஆண்டுகளுக்கு முன்பா ஆற்று பாசனமும் ஏரி பாசனமும் இருந்த நிலங்களை நஞ்சை அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் புஞ்சைன்னு வச்சுட்டாங்க. இந்த புஞ்சையா இருந்தாவே தரிசுன்னு சொல்லி அரசு வச்சுக்குது. இப்போ 60-70 ஆண்டுகளாக எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, எங்கள் உழைப்பின் மூலமாக பல்வேறு டெக்னாலஜி வந்திருக்கிறதுனால அந்த புஞ்சை நிலங்களை எல்லாம் நஞ்சையா மாத்திட்டோம். நான் ஒன்று கேட்குறேன். 1985 அண்ணா அறிவாலயம் இங்கே கட்டியிருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் சும்மா இருக்கிற ஒரு இடமா இருந்திருக்குமா? இப்போ அது அண்ணா அறிவாலயம் இல்லை, அது ஒரு சாதாரண இடம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். நாங்கள் 60-70 ஆண்டுகளாக அந்த நிலத்தில் வந்து, அதாவது ரொம்ப இருக்கும். முதல்ல வந்து என்னுடைய தாத்தா வந்து அந்த நிலத்தை மேடாக இருந்திருக்கும், அந்த நிலத்தை அவர் வந்து சமன்படுத்தியிருப்பாரு. எங்கள் அப்பா வந்து அதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்து போட்டிருப்பாரு. நான் இன்னும் அதை வந்து இன்னும் அழகாக அதில் கல்லெல்லாம் எடுத்து இன்னும் பரப்பளவு அதிகப்படுத்தி பண்ணியிருப்போம். இப்படி தான் ஒரு நிலமுங்கிறது பண்பட்டு வருது. இத்தனை ஆண்டுகளில், இந்த 60-70 ஆண்டுகளில் அந்த பகுதி மேல்மா சிப்காட் இவங்க சொல்கிற பகுதியில் நிலங்கள் அனைத்தும் திருத்தி நஞ்சையாக மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் அரசு ரெக்கார்டில் இன்னும் அது புஞ்சைன்னு இருக்குது. அதை நீங்கள் விவசாயிகள் மீது குற்றம் சொன்னால் அது விவசாயிகளுடைய குற்றம் இல்லை, அரசாங்கத்தினுடைய குற்றம். அது நஞ்சையா புஞ்சையான்னு ரெக்கார்டு எழுத வேண்டியது அவர்களுடைய வேலை. சரி, அப்படி எங்களோட மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னா என்னைக்காவது நீங்கள் அறிவிப்பு கொடுத்தீங்களா? நீங்கள் நஞ்சை நிலமா வச்சுருந்தவங்களாம் வந்து நஞ்சைன்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? இது வரைக்கும் எதுவும் இல்லை. அரசு பழையபடி அப்படியே வச்சுக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கணக்கீடு நடத்தல். கடந்த 40-50 ஆண்டுகளாக நஞ்சை நிலங்களாக மாற்றப்பட்ட எந்த நிலத்தையும் இவர்கள் நஞ்சைன்னு சொல்லி குறிப்பிட்டு எந்த ரெக்கார்டையும் மாத்தல. பழைய ரெக்கார்டாவே இருக்கு. அதுதான் அது. இப்ப நீங்க அப்ப உள்ள வரீங்க, மக்களுக்கு எஜுகேட் பண்றீங்க, மக்கள் ஒரு போராட்ட பந்தல் அமைச்சு போராடுறாங்க. போராட்ட பந்தல் வந்து நள்ளிரவுல தெரியப்படுது. இப்ப அந்த அளவுக்கு வன்முறையை பிரயோகிக்கிறதுக்கான ஒரு தேவை எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க காவல்துறைக்கு? காவல்துறை வந்து என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்பாரற்று தனக்கு தான் ஒரு அதிகாரம் இருக்குங்கிற அளவுக்கு தான் செயல்படுது. போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற அந்த இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. 8 வழிச்சாலை பிரச்சனை அப்பயும் இதே தான் பண்ணுச்சு காவல்துறை. தன்னுடைய, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வந்தால் கூட அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவர்களை வந்து மிரட்டக்கூடிய அந்த வேலையை செஞ்சிச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் நம்மியந்தல் கிராமத்தில் யோகேந்திர யாதவ் அவர்கள் வந்து வரும்போது நம்மியந்தல் கிராமத்துக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்திருந்தாங்க. அவர்களையும் வந்து கைது பண்ணுச்சு காவல். நம்மியந்தல் போறோன்னு சொல்றவங்கலாம் கைது பண்ணுச்சு. அந்த மாதிரியான அட்டூழியங்கள் வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய வேலை செய்யறதில்ல, தொடர்ந்து கூலிப்படை மாதிரி தான் வேலை செய்யறாங்க. இப்போ பிரச்சனை வந்து எங்களுக்கும் வருவாய்த்துறைக்கும். நீங்க காவலுக்கு வாங்க, எங்களுக்கும் பாதுகாப்பு தரணும், அவங்களுக்கும் பாதுகாப்பு தரணும். பாதுகாப்புக்கு வரீங்க, பாதுகாப்போட நிக்கணும். என்னால உங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பாதுகாப்பு வரலாம். ஆனா அவர்களை பேசவே விடுறதில்ல, காவல்துறை தான் முன்ன நின்று பேசுறது. இது என்ன மாதிரியான ஒரு, எந்த பிரச்சனைக்கு போனாலும் சரி காவல்துறை முன்ன வந்து நிற்குது. கம்ப்ளீட்டா ஒரு தப்பான ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 8 வழிச்சாலை பிரச்சனையப்போ நீதியரசர் சிவஞானம் அவர்கள் வந்து ஒரு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டார், போலீஸ் வந்து இவ்வளோ அராஜகங்கள் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லவே இல்லை. 8 வழிச்சாலைக்கு எதிரான வழக்கு அது ஒரு தீர்ப்பு, காவல்துறையினுடைய இந்த அராஜக போக்கை வந்து சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கான தீர்ப்பு வரல. அந்தக்கெல்லாம் தீர்ப்பு வந்திருந்ததுன்னா அன்னைக்கு அந்த காவல்துறை சார்ந்தவர்களுக்கு வந்து
ஒரு சரியான ஒரு ஒரு பாடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வேலைகள் நடக்காது. அதனால காவல்துறை வந்து தன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, தன்னுடைய அதிகாரம் படைத்தவர்கள் போல வந்து தொடர்ந்து செயல்படுறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரியான வேலை காவல்துறை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகான மக்களுடைய மனநிலை என்ன, அந்த போராட்ட மனநிலை என்ன மாற்றம் வந்துச்சு இப்போ காவல்துறையோட அந்த, ஏன்னா அங்க எல்லார்ட்ட பேசும்போதும் தொடர்ச்சியா அவங்க சொல்றது இந்த கொட்டாயை பிச்சுட்டாங்க கொட்டாயை பிச்சுட்டாங்க, அது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக, நாங்க பாட்டுக்கு சும்மா ஒரு நிலத்துல உட்காந்து போராட்டி தானே இருந்தோம், எங்களை வந்து ஏன் இப்படி பண்ணாங்க, அந்த நிலத்துல இருந்து எங்க ஏன் அப்புறப்படுத்தினாங்கன்றதுதான் கேள்வி. இந்த காவல்துறையுடைய அந்த ஒரு அணுகுமுறை மாறினதுக்கு பிறகு மக்களுடைய மனநிலை என்னவா மாறி? அதாவது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்பி கார்த்திகேயன், திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் வந்து போராட்டத்தை வந்து போராட்ட பந்தல் வந்து எடுத்துட்டு போல, திருடிட்டு போயிட்டார். அதுதான் வார்த்தை, சரியான வார்த்தை இருக்கும். உங்களுக்கு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை எடுத்துட்டு போறதுக்கு பேர் என்ன? திருட்டு தான். அந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு காவல்துறைக்கான வேலையை செய்யவே இல்லை. தொடர்ந்து அந்த ஏவல் துறைன்னு சொல்றது, அந்த கூலிப்படைன்னு சொல்ற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அதை தான் மக்கள் சொல்றாங்க. நம்ம தனியார் இடத்துல எங்க இடத்துல வச்சுக்கிறோம், அந்த விவசாயியை மிரட்டி இருக்கிறாங்க. அவர் வீட்டில் இருக்கிற மீதி இருக்கிறவங்களையும் மிரட்டி தான் வந்து அவர் மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணல. நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அவரோட. இந்த இதுக்கு வந்து காவல்துறை நிச்சயம் பதில் சொல்லணும். இவர்கள் திருடிட்டு போயிருக்கலாம், இந்த பந்தலை வந்து பிரித்து சூறையாடிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே மீண்டும் வேற ஒரு இடத்துல போராட்ட பந்தல் அமைச்சு போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காவல்துறையை வச்சு மிரட்டி மக்களை பணிய வச்சிடலாம் அப்படிங்கிற அந்த பகல் கனவு வந்து நிச்சயமாக பலிக்காது. காவல்துறை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை நம்மளும் அம்பலப்படுத்திட்டு தான் இருக்கோம். இனியும் காவல்துறை இந்த அடியாட்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மக்களை பயமுறுத்துற வேலையை செய்யக்கூடாது. இப்போ நம்ம எந்த ஒரு ஒரு போராட்டம் அப்படின்னாலுமே இப்போ அதுக்கு பின்னணியில யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய பின்னணியில யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். இப்போ நம்ம அங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு 2-3 பேரோட பேர்களை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலம் இங்க பக்கத்துல இருக்கு, அவங்களுடைய வசதிக்காகத்தான் இது எல்லாமே நடக்குதுன்ற, அது எந்த அளவுக்கு உண்மை? அது நீங்க சொல்றத நபர்னுடைய பெயர் சொல்லணும்னா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவவேலு அவர்கள் தான். ஏன்னா ஏவவேலு அவர்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்கள், இவர்கள் தான் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் 2022 இவர்கள் அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறோம். 300 விவசாயிகள் போயிட்டு இந்த மாதிரி இந்த பகுதியில் சிப்காட் அறிவிக்கிறதாக தகவல் வந்திருக்குது, நீங்கள் இந்த பகுதியில் சிப்காட் கொண்டு வர வேண்டாம், இங்கே எல்லாமே முப்போகம் நெல் விளையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி மனுவை கொடுத்துட்டு வரோம். அவர் வாங்கி வச்சுக்கிறாரு, ஆனால் எந்த பதிலும் சொல்கிறதில்ல. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 2023 ஜூன் மாதம் வந்து இவர்கள் அறிவிப்பு தராங்க, இந்த மாதிரி பேப்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது சிப்காட் எடுக்கணும். அதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியரிடமும் நாங்கள் போயிட்டு மனு கொடுத்துருவோம். போன 2022 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்து 1 மாதம் கழிச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்டும் கொடுத்துட்றோம். மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு நான் குழு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, முருகேஷ் ஐஏஎஸ் அவர் தான் அப்போ மாவட்ட ஆட்சியர் இருந்தார், இப்போ இருக்கிறவரே தான். அவர் வந்து சொல்கிறாரு நான் குழு ஆரம்பித்து என்னன்றதை ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எந்த ஆய்வும் பண்ணதாக தெரியல. 23 ஜூன் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் தராங்க. இதை பார்த்துட்டு மக்கள் வந்து போராடுறோம். இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மாவட்ட ஆட்சியர் 125 நாளில் ஒரு நாளும் கேட்கல. செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் நடக்குது. அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும்ல, போராட்ட பந்தலுக்கே வரல. மாறாக அவருடைய உதவியாளர் சூர்யா, கருணாநிதி, அப்புறம் வந்து சேர்மனுடைய கணவர் ராஜ்குமார், இந்த 3 நபர்களுடைய தலைமையில் 13 பேர் வந்து போராட்ட பந்தலில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அடிக்கிறதுக்கு ஆட்களோட வந்துடுறாங்க மேல்மா கூட்டுரோடுக்கு. இந்த 3 நபர்களும் வந்து போராட்ட பந்தல்கிட்ட வந்து அந்த போராடக்கூடிய முக்கிய நபர்கள் இல்லாததுனால இன்னொருத்தருடைய அப்பாட்ட போய், விவசாயியோட அப்பாட்ட போய் அங்கே வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. விடுத்துட்டு இவங்க போகிறாங்க. இதை நாங்கள் போய் காவல்துறை வந்தவாசி காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் அளிக்கும்போது எங்கள் புகாருக்கு வந்து ஒரு சிஎஸ்ஆர் கூட தரல. விவசாயிகளை வந்து அங்கே அந்த அளவுக்கு தான் வந்து காவல்துறை வந்து அவங்களோட சேர்ந்துருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, பின்னாடி யார் இருக்காங்கிறது. இப்போ பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது இந்த செய்யார் சட்டமன்ற உறுப்பினர். ஏன் ஏவவேலு அமைச்சர் வரார் அப்படின்னா, அமைச்சர் ஏவவேலு அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் நான் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. சரி பரவாயில்ல, ரொம்ப பிஸியாக வேலை செய்கிற அமைச்சர், பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆனா அவர் என்ன பண்ணார்னா, இந்த விவசாயிகள்லாம் நான் போராட மாட்டேன்னு என்கிட்ட எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னார். ம். போராட மாட்டேன்னு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த மக்களுக்கு என்ன இருக்குது? நான் போராடுறேன், நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு போராடிட்டு இருக்கிறவங்க, உங்ககிட்ட வந்து என் புருஷனை விட்டுரு, என் அண்ணாவை விட்டுரு, தம்பியை விட்டுருன்னு வந்திருக்கணும். ம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? போராட மாட்டேன்னு எழுதி கொடுக்குறாங்க. எப்படி போராட மாட்டேன்னு மக்கள் தானா எழுதி கொடுக்க வந்தாங்க? ம். அது ஒண்ணு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, சிப்காட்டை வந்து நான் வானத்துல கட்டுறதா, கடல்ல கட்டுறதான்னு கேட்கிறாரு. நீங்க இந்த தொழில்துறை அமைச்சர் கிடையாது. உங்களுக்கு இங்க நடக்கிற போராட்டம் பத்தி தெரியாது. உங்ககிட்ட மக்கள் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வாங்க நம்ம போலாம், முதலமைச்சர்கிட்ட தானே கூட்டு போனோம். ஆனா நீங்க வந்து தொழில்துறை அமைச்சர் மாதிரி நான் அங்க கட்டுவேனா, இங்க கட்டுவேனான்னு பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது இல்ல. இன்னொன்னு சொல்றாரு. அருள் வந்து வெளி மாவட்டத்துல இருந்து வந்தாரு அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பேசுறீங்க. அப்போ இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுவது அமைச்சர் ஏவவேலு அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களும் தான். இது அமைச்சர் ஏவவேலுனுடைய தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை இல்லை. ஈகோன்னு சொல்லணுங்க. நீங்க என்ன போராடுறது, நான் என்ன விட்டுறது அப்படிங்கிற ஈகோ பிரச்சனையில தொடர்ந்து அந்த இடத்த வந்து விட மாட்டேன் அப்படின்னு சூழ்நிலை இருக்கீங்க. திமுக தலைமை வந்து இதை பரிசீலிச்சு உடனடியாக இந்த சிப்காட் திட்டத்தை கைவிட்டு மக்கள் மன்றத்துல உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா போதும். இப்போ உங்களுடைய அந்த உங்க மேல போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் ரத்து தொடர்ச்சியா நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அப்போ எதன் மூலமா அந்த ரத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க வந்து நீங்க என்னதான் நம்ம மீடியா, சோசியல் மீடியா குரல் கொடுத்திருந்தோம், என்னுடைய இந்த குண்டாஸ் ரத்து வந்து நீதிமன்றத்தின் அழுத்தம் காரணமாக இவர்கள் செஞ்சிருக்கிறாங்கிறது தான் தெளிவாக தெரியுது. ஏன்னா உங்களுடைய அழுத்தங்கள் காரணமாக 6 பேரை விட்டுட்டாங்க. சோசியல் மீடியா, அனைத்து இயக்கங்கள் மற்றவருடைய போராட்டத்தினுடைய இதாக 6 பேரை விட்டுட்டாங்க. ஆனா என்ன விடுவிக்கிறதுல வந்து இவர்கள் தொடர்ந்து வந்து அந்த இது வச்சிருந்தாங்க. நீதிமன்றம் இது உள்நோக்கத்தோட இந்த வழக்கு போடப்பட்டிருக்குது. நீங்க வந்து உங்களுடைய சிப்காட்டு தேவையான அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆவணங்களை அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதுல நாங்க வந்து ஒரு 20 கேள்வி கேட்டிருக்கோம். நீங்க எங்க சிப்காட்டுக்கு நல்லா எடுக்கிறீங்களே, எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, இங்க வரக்கூடிய நிறுவனம் எந்த கேட்டகரி, ரெட் கேட்டகரியா, கிரீனா, அந்த மாதிரியான கேட்டகரி, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அழியுது, எங்களுக்கு மறுகுடியமருக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, இப்படி ஒரு 20 கேள்விகளை கேட்டு கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஆவணம் கொண்டு வந்திருந்தா அதுவும் தான் சேர்ந்து வந்திருக்கும். அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கோம் இந்த கேள்விக்கு. நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த 20 கேள்விக்கும் பதில் கொடுங்க, கொடுத்துட்டு 30 நாள் டைம் கொடுங்க, நாங்க எங்களுடைய பதிலை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இவர்கள் அது கொடுக்கவே இல்லை. அப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருந்தா நீதிமன்றம் நிச்சயமாக கேள்வி எழுப்பியிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் முழுக்க முழுக்க அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுடைய அந்த அதிகார மீறல்ன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே 2022 மதுரை திருமங்கலத்திலிருந்து கொல்லம் போறதுக்கான ஒரு பைபாஸ் NH 744ன்னு ஒன்று புது ரோடு அறிவிச்சாங்க. அந்த சாலைக்கு போராடின ஒரு விவசாயி மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. எதிர்பாராத விதமாக அவர் அது வெளிச்சத்துக்கே வரல. திமுக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுறது இது முதல் முறையல்ல, ஏற்கனவே நடந்திருக்குது. அந்த பிரச்சனையில வந்து அவர் வந்து ஒரு 40 நாள்ல என்ன வெளியே வந்துடுறாரு, 38-40 நாள்ல வெளியே வந்துடுறாரு. அப்போ நீதிமன்றம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார். அதே மாதிரியான சூழல் இங்கேயும் உருவாயிருமோங்கிற காரணத்தினால இவர்கள் பல்வேறு தரப்பிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இது வந்து நீதிமன்றத்தினுடைய அழுத்தம் முழு காரணம். சிறை அனுபவம் ஏன்னா இப்போ ஒரு மக்களுக்காக போராடணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு அடக்குமுறையை கண்டிப்பா சந்திச்சாகணும்ன்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ இந்த முறை ஏன்னா அவங்களோட சிறை எல்லாரையுமே ஏன்னா கைது பண்ணவங்க எல்லாரையுமே வேற வேற சிறைகள் அடைச்சதை பார்க்கணும். முதல்ல அந்த 23 பேர் கிட்ட கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா 23 பேர் கிட்ட கைது பண்றாங்க. அந்த 23 பேரை எப்படி இவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க? இன்னொன்னு வேறு வேறு சிறைகள்ல அடைக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு சிறையில என்ன மாதிரியான அழுத்தம் இருந்துச்சு? இதுல 21 நபர்களை கைது பண்றாங்க. இதுல என்னன்னா, தொடர்ந்து நம்ம போராட்டம் நடக்கும்போது இந்த உளவு பிரிவு காவலர்கள் வந்து அங்க நிற்பாங்க. அப்போ அந்த உளவு பிரிவு வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யார் வேலை செய்யறாங்கிற தகவல் அவங்களுக்கு இயல்பாவே கிடைச்சிடுது.
மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரவங்க டிரான்ஸ்போர்ட் நம்ம டிராக்டரில் கூப்பிட்டு வர்றதோ இப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ இந்த 125 நாட்களில் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வராங்க, யார் யார் முன்னணி சக்திகளுங்கிறது தெளிவாக அவர்களுக்கு தெரிஞ்சிருது. அதன் அடிப்படையில் இந்த 21 நபர்கள் அவங்க ரொம்ப இயல்பாகவே அவங்களுக்கு கிடைச்சிருது. இதில் விஷயம் என்னன்னா, காவல்துறை ஒன்றும் பெரிய அளவில் இப்படி சாதிச்சுட்டு தான் வேணால் மாத்தட்டிக்க வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே ரிமாண்டுக்கு ரெடியாக தான் இருந்தோம். எங்களுடைய போராட்டம் 125 நாட்களாக நடக்குது. அரசு தரப்புல இருந்து எந்த கோரிக்கை நாங்கள் எக்மோரில் வந்து இங்கே இருக்கிற கமிஷனர்கிட்ட நாங்கள் வந்து அனுமதி வாங்கி ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்துகிறோம். நடத்திட்டு தலைமை செயலகத்தில் போயும் வருவாய்த்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். எதிர்பாராத விதமாக யாரையுமே சந்திக்க முடியல, அவர்கள் அங்கே இல்லை. அப்போது எங்களுடைய இந்த போராட்டம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த நடந்துட்டு இருக்கும்போது எதுவுமே எங்களுக்கு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போது நாங்கள் வந்து இவங்க இப்படியே தான் இருக்க போகிறாங்க, 11 வழக்குகள் போட்டுட்டாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் பெயிலுக்கு போகலை. நீங்கள் பொய் வழக்கு போடுறீங்க, இந்த பொய் வழக்குகள் நம்ம வழக்கு பின்னாடி ஓட வைக்கிறாங்க. நம்ம போராட்டத்தை விட்டுட்டு இது பெயில் எடுத்துட்டு இது பண்ணிட்டு போகணுன்ற நினைக்கிறாங்க. லெட் தம் ரிமாண்ட். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் செய்யுங்க, எங்களுடைய போராட்டம் இப்படி தான் போகணும்னு சொல்லி நாங்கள் போகும்போது இவர்கள் வந்து இதுதான் தருணம், இவங்க இந்த வழக்குகள்லாம் காரணமாக காட்டி நம்ம ரிமாண்ட் பண்ணிடலான்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இரவில் வந்து அப்படியே காவல்துறையை போட்டு மிரட்டி காவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இயல்பாக எங்கள் போராட்ட பந்தலில் வந்து கைது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலே போயிருப்போம். நாங்கள் தயாராக தான் இருந்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை எல்லாரையும் ஒன்றா இருந்தால் தானே நீங்கள் வந்து தைரியமாக இருப்பீங்க, உங்களை நான் என்ன மன ரீதியாக உங்களை நான் வந்து சித்திரவதை செய்யணுன்ற நோக்கத்தோட சிறைக்கு போன அன்றே எங்களை 4ஆம் தேதி கைது பண்ணி வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு ஒரு செல்லில் ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு இதில் எங்களை 5 பேரை மட்டும் முதல்ல விடுறாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் எங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் தனித்தனி செல்லில் போடுறாங்க. என்னை வந்து ஹை செக்யூரிட்டி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ராஜீவ் கொலை வழக்கில் இருந்த முருகன் இருந்த அந்த செல்லில் முன்னாடி லைட் கூட இல்லை. அதாவது அந்த சிறையில் வந்து தனிமையில இருந்து ஒரு பயமுறுத்தி மன அளவில் உளைச்சலை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் இது சிறைத்துறையும் சேர்ந்து அங்கே செயல்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. ஆனால் இவங்க வந்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு நினச்சிருக்கலாம், நான் மன உளைச்சலுக்கு ஆளாகலை. நீங்கள் எங்களை வந்து மன உறுதியை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேங்கிறத உணர்ந்தோம். அதனால் நான் தைரியமாகவே இருந்தேன். ஏற்கனவே வந்து இதில் இந்த டிஐஜியும் வந்து இந்த வேலூர் சரக டிஐஜியும் இதில் முழுக்க ஆளும் தரப்புக்கு வந்து ஒரு அடியாள் வேலை தான் செஞ்சுருக்கிறாரு. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான காவலர்களை வந்து கிராமங்களில் இறக்கி அங்கே ட்ரோன், அதுதான் எங்கள் விஷயமே. 2 போராட்டத்தில் 2 விதமான கவர்மெண்ட் இருக்கு. இந்த 2 அரசாங்கமும் இந்த போராட்டத்தை எப்படி அணுகுனாங்க அப்படின்றது 2 அரசாங்கமும் போலீஸை ஏவி விட்டுட்டு போலீஸை வந்து தன் இயல்பாக நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.